என்னையா வரும்போதே கேட்ட சாத்திர எங்களுக்கு தெரியுமில்ல? தெரிஞ்சுதான் சாத்திரேன். ஐயா இருக்காரா? இல்ல. அப்பா, பொண்ணு இருக்காங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அப்படின்னா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு ஐயா உத்தரவு. ஐயா உத்தரவு. சரி. இத பாத்தியா? வீடு யாருக்கு? எங்களுக்குள் தகராறு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். கொடைக்கானல் வரவும் பட்டத்தை தூது அனுப்பியிருக்காங்க. என்ன இது? எனக்கு ஒண்ணு விளங்கவே இல்ல. கொடைக்கானல் எப்படி போறது? இன்னும் 2 நாள்ல அப்பா ஒரு கேஸ் விஷயமா மெட்ராஸ் போறாரு. அந்த டைம்ல கொடைக்கானல் போயிட்டு வருவோம். அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. காத்தாடியில காதல் கெடுதமா? இருக்கட்டும் இருக்கட்டும். படகே தண்ணீர போகுமா? என்ன தரையிலையா போகும்? படகுல போறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய தண்ணியும் நல்ல துடுப்பு வேணும். இருக்குல்ல? இருக்கு. என்ன கேக்குற? சத்தியமா விசாரிக்க சொன்ன. படகுல போறதுக்கு வாடகை என்ன கேக்குற? தலைக்கு 2 ரூபாய். உடம்புக்கு கிண்டல் பண்றியா? இல்லையா, 2 ரூபா தானே. சரி, நீ வெளியே வா, நாங்க படகுல ஏறிட்டு போறோம். முடியாது, நானும் கூட வருவேன். தனியா தரமாட்டேன். சரி, விலைக்கே முடியா? தரமாட்டேன். தரமாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? வாடா, நமக்கு வழி இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட விஷயத்தை மறைக்கிறது சரியில்லை. உண்மையை சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் சிதம்பரத்தோட மகன் ஜானகிராம அவர் நிறைவாவே 2 நாளா இருக்கா சார். காதலா? ஆமா சார். சிவரேறி குதிச்ச பயலோட காதலா? வீட்டுக்கு பின்பக்கமா வந்தவனே முன்பக்கமா வரவேற்கணுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. வரட்டும், ஜெல்லி வரட்டும், அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. ஐ டோன்ட் கேர். என் வீட்டுக்குள்ள காதல் கீதல் பேசவே கூடாது. ஆமா, வேணும்னா அந்த பையலுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன். தட் ஐ கேன் டூ. ராஜாமணி ரமாவும் பரப்பிட்டு கொடைக்கானல் வர்றா. தந்தி வந்திருக்கா? யாரு வர்ற? தந்தி வந்திருக்கு. இது ராஜாமணி ஐயரும் ரமாமணி முதலியாரும் பரப்பிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தன் குறுக்க குறுக்க டிஸ்போஸ் பண்ணேன்டா. இருடா. ஏன்பா வாட்ச்மேன், எப்போதும் என் வீட்டையே நீ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி? உன் வீட்டை வாட்ச் பண்ணவே மாட்டியா? லீவ்ல போக மாட்டேன்? ஐயோ பாவம், நீதான். நிஜமா சொல்றீங்க? ஏன்பா, உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? 15 ரூபா பணமும் ஒரு நாள் லீவ் கொடுத்தா இன்னைக்கே போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். பிச்சை புத்தி. இந்த 50 ரூபா பணமும் 4 நாள் லீவும் தர்றேன். இன்று போய் நாளை வராதே, 5வது நாள் வா. அதுக்கு மத்தியில வரக்கூடாது, தலையே காட்டக்கூடாது. போயிட்டு வா. ரமாமணி, ரமாமணி, முதலியா, ரமாமணி முதலியா, ராஜாமணி ஐயா, ராஜாமணி ஐயா. ஐயனி முதலாளி என்னப்பா வேடிக்கை? போயப்பா. பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு இரும்பு மனசை வச்சு விட்டு கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நீங்க பிள்ளைங்களுக்கு அது என்னது அட்ஜஸ்ட் பண்றீங்க. அட்ஜஸ்ட் அநியாயம். இங்கிலீஷா? ஏய், மறுபடியும் நீ இங்கிலீஷ் பேசுன, இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போடுவாமா. பாவம் பிள்ளைங்க. சட்னி இல்லைன்னா இட்லி சாப்பிட மாட்டாங்க. காப்பியில கொஞ்சம் சீனி குறைஞ்சா கூட காப்பி குடிக்க மாட்டாங்க. சில்லறை இல்லைன்னா ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஆமா, இவனுங்க ஹோட்டலுக்கு போனா எல்லா ஹோட்டலையும் இழுத்து மூடிட போறாங்க. கிடக்குறாங்க கழுதை. அந்த கழுதைகளை பத்தி பேச்சு என்கிட்ட இருக்காது. ஆமா, மகனே இல்லைன்னு சொன்ன அதே அப்பா வாயால நீதான் என் மகன், நீதான் என் மகன் அப்படின்னு கதற கதற கூப்பிட வைக்கணும். அதுக்கு திட்டம் காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போய் மலை மேல உட்காந்துக்கோமா? மடையா, மலை மேல இவ்வளவு உயரத்துல உட்கார்ந்து இருக்கிய கழுத, கீழே விழுந்து கையக்கார ஒடிச்சுக்கு போறீங்கடா, இறங்குங்கடா அப்படின்னு சொல்லுவாரே தவிர மகனன்னு சொல்ல மாட்டாரா. அப்பாவிய மலை மேல ஏற்றிடுவோமா? மாடிப்படியே ஏற முடியாத உருவம் மலை மேல எங்கடா ஏறப்பறாரு? மறுபடியும் நடையா? மடையா, திட்டம் எதையாவது கண்டுபிடிப்போம். பெரிய விஞ்ஞானிகளாவும் உலகம் போற்று மேதாவிகளான இந்த பிள்ளைங்க யாரு யாருன்னு ஊரே கேட்கும். அப்போ என் பிள்ளைக்குதான், என் பிள்ளைக்குதான் அப்பா சொல்ல மாட்டாரா? விஞ்ஞானிகளாவா? அதுக்கு புத்திசாலித்தனம் வேணுமே. அதான் நம்ம கிட்ட இல்லையே. இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம். மடத்தனமா ஏதாவது செய்வோமா? அதான் நம்ம கிட்ட இருக்கே. அதெல்லாம் வேணாம். பேசாம ஒரு கசாப்பு கடை ஆரம்பிப்போம் அப்பா பேர்ல. இதுதான் சீமான் சிதம்பரத்தோட கறிக்கடை அப்படின்னு ஒரு போர்டு எழுதி ஆடு தொங்குமே, அது மேல இந்த போர்டை தொங்க விட்டுருவோம். ஐயோ, மானம் போகுதுடா. பிள்ளைங்களே வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்க மாட்டாரு. மானம் போகுதா? போறதுக்கு எங்கடா மிச்சம் வச்சிருக்கோம்? நம்ம ஒண்ணுமே மிச்சம் வைக்கலையா? பெத்த பாசத்தை தவிர வேற என்னடா மிச்சம் வச்சோம்? அப்பா கேதுரா பெத்த பாசம்.
அம்மா தானடா பெத்தாங்க, அவங்களுக்கு தான் பெத்த பாசம். இவருக்கு ரத்த பாசம். ரத்த பாசம். ஜனகி, ரத்த பாசம். இதை வச்ச ஒரு பிளான். அப்படின்னா என் மேல ரத்தம், உன் மேல பாசம். அப்படின்னா எத்தனை தரம் கேட்டாலும் அதேதான். ஜானகி, நீ என்ன கொலை பண்ற. கொலையா? கொலை பண்ற மாதிரி. அப்புறம் உனக்கு தூக்கு. தூக்கா? தொங்குற மாதிரி. விளக்கமா சொல்றா. நீ என்ன கொன்னுட்ட மாதிரி நடிக்கணும். என்ன பார்த்து அப்பா மகனே மகனேன்னு கதறணும். செத்த நானும் உயிரோடு இருக்கிற நீயும் அவரை பார்த்து சிரிக்கணும். கரெக்டா? அப்ப கூட அப்பா கதறலடா, அம்மா சும்மா விடுவாங்களா? ஜானகி, நம்ம போடுற திட்டம் அழகா முறையா பிரமாதமா இருக்கணும். சரி, நான் ஏன்டா உன்னை கொலை பண்ணணும்? நீ என்ன கொலை பண்ணிட? நம்ப மாட்டாங்க. அப்பாவுக்கு தெரியும் நான் கையாளாகாதவன். ஜானகி, நம்ம போடுற திட்டம் ஒழுங்கா நிறைவேறணும்னா நீ தான் என்ன கொலை பண்ணணும். எங்க? இங்க. உன்னை எங்க குத்துனாலும் செத்து போயிடுடா. எந்த இடம்? வாட் இஸ் லொகேஷன்? லொகேஷன் இங்கேயே, கொடைக்கானல்லையே. சரி, நான் உன்னை கொலை பண்ணிட்ட மாதிரி நடிக்கணும்னா உனக்கு எனக்கு விரோதம் வேணும். அதுக்கு யார் சாட்சி? சாட்சி சாட்சி சாட்சி. டெலிகிராம் ஐடியா. நம்ம சண்டைக்கு சாட்சி வர போறாங்களே, ரமாவும் ராஜாமணியும். அவங்கதான். கரெக்டா? அப்போ அவங்க முன்னாடி நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கணும். எப்போ? அவங்க வர்றப்போ. அவங்க கண்டாதான் வரங்கடா. ஆரம்பி. ஐயா, சொன்னாரே. ஹே, ஜானகி, ஜானகி, உள்ள குட்ட வா. எங்க அப்பா என்ன பார்த்து நீ என் பிள்ளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போட மாட்டாரு. எல்லாம் இவனாலதான். கொண்டுடுவேன்டா உன்னை. என்ன கொள்ளுவே? உன்னை பொறப்பே. எல்லாம் இவனால. அப்பா இல்ல, அவர் சொத்துல பாதி எனக்கு தரேன்னு சொன்னாரு. இவன் தான். நான் சம்மதிக்க மாட்டேன்டா. என் மனது குமுறுது. இந்த பயலுக்கு சொத்துல பாதியா? இது அக்கிரமம் இல்ல, இது அநியாயம் இல்ல. எதிர அநியாயம், எதிர அக்கிரமம். பிச்சு விடுவா. ஏடா, இத்தனை நாள் வரைக்கும் அண்ணன் தம்பி சொந்தம் கொண்டாடிட்டு சொத்து விஷயம் வந்த உடனே சொந்த புள்ள வந்த புள்ள தகராறு பண்றியா? போயா. எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சி கூட பார்த்தேன். எந்த கையா அப்பா மிஞ்சி மிஞ்சி போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரேட்ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. ஒண்ணு இவனா இல்ல நானா? ஏன் சொல்லல? அம்மா தான், அம்மா தான். பாவம், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கல்யாண விஷயமா தகவல் அனுப்பியிருந்தீங்க. அதுக்குள்ள ஏதோ குழப்பம் நடந்து போச்சு. சின்னஞ்சிறுசுகள் அப்படித்தானே இருக்கும். ஏன் சார், கிறுக்கன்னு தெரிஞ்சுமா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் நாம எதுக்கு நண்டி மாதிரி குறுக்க நிக்கணும்? நான் குறுக்க தான் நிப்பேன். வேற விஷயம் இருந்தா பேசுங்க. அந்த கழுதைகளை பத்தி மாத்திரம் என்கிட்ட பேசாதீங்க. பசங்களை திட்டுறதே எனக்கு யூஷுவலா போச்சு. யூஷுவல்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். இவ கொஞ்சம் பயப்படுவா. பசங்க இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டானுங்க. எல்லாம் போக போக தன்னால சரியா போயிடும். நான் இப்ப மெட்ராஸுக்கு அவசரமா போறேன். அங்க என் கிளையண்ட் ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அப்ப அவசியம் போக வேண்டியதுதான். ஆமாங்க, அவருக்கு ஐயா வக்கீல் மட்டும் இல்லைங்க, வைத்தியரும் கூட தான். ஆமா, ஏன்னா எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்து போச்சுன்னா சொத்துக்களை பத்தி முடிவெடுக்கணும். எல்லாம் முடிஞ்சு போறதுக்குள்ள உயிலே எழுதிடணும். உயிலா? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? நான் மெட்ராஸுக்கு போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்குவோம். நாம தான் நெருங்கிட்டுமே. இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன். நமக்குள்ள சம்பந்தம் ஏற்படுதோ இல்லையோ, இனிமே நீங்க தான் நம்ம குடும்பத்து வக்கீல். என்ன சொல்றீங்க? நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? எதுக்கு? சரி, என்னப்பா சொல்ற? சரிப்பா.